வெல்கம் டு சேதுபதி டாக்ஸ். சவுக்கு மீடியா நடத்தக்கூடிய சவுக்கு சங்கரின் வீடு தாக்கப்பட்டுள்ளது. அதை குறித்து நமக்கு தெரிந்த செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இன்னைக்கு பார்த்தோம்னா சவுக்கு மீடியா பிரபலமான மீடியா. இன்னைக்கு இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் சவுக்கு சங்கரா எப்பேற்பட்ட பேச்சாளர், திமுக அரசுக்கு எதிராக எப்படி பேசினாரு, அதே போல அவங்களுக்கு ஆதரவாக எப்படி பேசினாருங்கிறது இன்னைக்கு வலைதளங்களில் ஏற்பட்ட வீடியோஸ் இருக்கு. நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு எதுக்காக அவர் தாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, அவரே சொல்றாரு, ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காரு. எதை குறித்து? செல்வ பெருந்தகை அமைச்சர் குறித்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒப்பந்த அடிப்படையில் மாநகராட்சி ஊழியர்களை எடுத்ததாகவும் அதில் ஒரு சில முறைகேடு நடந்துள்ளதாகவும் பர்மனெண்ட் பண்ண வேண்டிய ஊழியர்களை பர்மனெண்ட் பண்ணாமல் டெம்பரவரியாக எடுத்து அந்த பர்மனெண்ட் ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி உண்மையை சொல்லியிருக்காரு. அதனால கோவப்பட்டு இன்னைக்கு செல்வ பெருந்தகை, ஆதித்தமிழர் பேரவைன்னு சொல்லலாம், இல்லை ஆதித்தமிழர்னு சொல்லலாம், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இந்த மாதிரி செயல்கள் செய்வாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இருந்தாலும் கையூட்டு பெற்றுக்கொண்டு ஒரு சில அதுலேயுமே இருக்கலாம் இல்லையா, ஒரு சில கைகூலிகள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சவுக்கு சங்கர் இல்லாத நேரம் பார்த்து அவர் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா வயதான பெரியவங்க, அது போன்ற சம்பவங்கள் ஒரு தமிழை செய்ய மாட்டான். ஒரு தமிழன் பார்த்தீங்கன்னா பெண்ணிடம் நாகரீகமாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை நமக்கு தெரிஞ்சு சிறு குழந்தையிலேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்க. இன்னைக்கு நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அநாகரிகமாக இருக்குது. சுமார் ஒரு 10 மணி போல் அங்கே இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் போர்வையில் ஒரு சில கை கூலிகள் கையூட்டு பெற்றுக்கொண்டு சவுக்கு சங்கருடைய வீட்டுக்கே சென்று, அங்கே வடிவேல் படத்தில் பார்த்துருப்போம், வாங்கடா வாங்கடா எங்கள் அண்ணன் வந்திருக்காரு, இப்போ வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே போய் அத்துமீறி கதவை உடைச்சி, பாவம் அங்கே வயதான ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியம்மா அந்த அம்மா இருக்கக்கூடிய இடத்துல அவங்கள பயமுறுத்தி பின்பதமாக கதவையெல்லாம் உடைச்சி, மனித மலம், அங்கே இருக்கக்கூடிய கேடுகட்டு டிச்சில் ஓடக்கூடிய தண்ணி, என்னவெல்லாம் சிங்கமெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் வீட்டுக்குள்ளே ஊற்றி அதில் அவங்களுக்கு என்ன திருப்தி கிடச்சதுன்னு தெரியல. ஒரு துப்புரவு பணியாளர் அந்த மாதிரி அத்துமீறுவாங்கங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தோம்னா விசில் அடிச்சுட்டு பெல் அடிச்சுட்டு கேட்பாங்க, இதில் பிரித்து வைங்கம்மா, இதை பிரித்து வைங்கம்மா, எங்களுக்கே பிரிக்க சங்கடமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர் இவ்வளவு அநாகரிகமாக அசிங்கமாக அந்த ஒரு வயதான ஒரு தாயை இப்படி அச்சுறுத்துவது நடக்குமாங்கிறது தெரியல. இது யாரோ ஒரு திமுகவுடைய கைக்கூலிகள் தான் இது போல் பண்ணியிருப்பாங்க. நான் ஏன் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, திமுக அரசாங்கத்திற்கு இது புதுசே கிடையாது. எம்ஜிஆர் பேசினாலும் எம்ஜிஆரை பேசினவங்கள தாக்குவாங்க. ஜெயலலிதா அம்மையாரை சட்டசபையிலேயே வச்சு தூக்குலரிக்க செஞ்சாங்க. இது நமக்கு தெரியாது இல்லை. யார் பேசினாலும் இவங்க அவ்வளோதான். ஒன்று உருட்டுக்கட்டையில் அடிப்பாங்க, பிரியாணி கடைக்கு போவாங்க, பாக்ஸிங் பண்ணுவாங்க, ஸ்பாக்கு போவாங்க, பெண்கள்கிட்ட போய் பாக்ஸிங் பண்ணுவாங்க, அங்கே கிக் பாக்ஸிங்லாம் பண்ணுவாங்க, ஹோட்டல் போவாங்க, 5 ரூபா பிஸ்கெட்டுக்கெலாம் சண்டை போகிறத நம்ம பார்த்துட்டு தான். உங்களுக்கு திமுக காரங்களுக்கு புதுசு கிடையாது. ஆனால் துப்புரவு பணியாளர்கள் போர்வையில் பண்ணது தான் இன்றைக்கி மனசே ஆற மாட்டேங்குது. ஏன்னா நம்ம அவர்கள் இல்லாமல் நாம இல்லை. நம்ம இந்த நாட்டையும் இந்த தேசத்தையும் நம்ம ஊரையும் நம்ம தெருவையும் சுத்தமாக வச்சுக்கிறவங்க. அப்பேற்பட்ட பெருமக்கள் ஒரு வயசான ஒரு தாயாரை தகாத வார்த்தைகளை பேசி இப்படி பண்ணுறது ஒட்டுமொத்த சமுதாயத்திலேயே ஒரு அச்சத்தை கொண்டு வந்துருக்குது. என்னடா இப்படியுமா மனிதர்கள் நடந்துக்குவாங்க? ஒரு கோவப்பட்டு அடிக்கிறது சரி, திட்டுறது சரி, சண்டை போடுறது சரி, அதுக்காக மனித மலத்தையும் அங்கே இருக்கக்கூடிய கெட்டுப்போன டிச்சில் ஓடக்கூடிய தண்ணிகளை கொண்டு வீட்டில் ஊற்றி அவன் கிச்சன் சமையலறையில் ஊற்றி படுக்கைகளை வச்சு அவங்க என்ன எண்ணத்தில் வந்திருக்காங்க? சவுக்கு சங்கர் சனாதனத்துக்கு எதிராக எவ்வளவோ விஷயங்கள் பேசியிருந்தாலும் இந்த தருணத்தில் நாம் ஒரு சனாதனவாதியாக, ஒரு தமிழனாக, அவருடைய தாயாருக்காக நம்ம அவர் கூட நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை. இன்னைக்கு திமுக அரசாங்கம் விமர்சிக்காத ஆளுங்களே கிடையாது. பொதுமக்களாகட்டும், மீடியாவில் இருக்கவங்களாகட்டும் எல்லாருமே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தினந்தோறும் தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கொலை நடந்துருது. மும்மொழி கொள்கைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் டாஸ்மார்க்ல ஊழல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ புதுசாக யார் யாரெல்லாம் அதை குறித்து திமுக அரசாங்கத்திற்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் இன்னைக்கு திமுக ஒரு அஸ்திரத்தை பயன்படுது. நாம நேரடியாக அவர்களை தாக்கினாதான் அது பிரச்சனை. மறைமுகமாக நாம வேற அவங்களுக்கு எதிரியாக வேற யாரை உருவாக்கி அது மூலியமா காய் நகர்த்தி கொண்டு இருக்குது. அதை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீடியாவும் புரிஞ்சு தெரிஞ்சு இன்னைக்கு நாம சவுக்கு சங்கர் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என நன்றி கூறி விடைபெறுகிறேன்.